ஸோ ஹலோ பசங்களா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கெமிக்கல் கைனடிக்ஸோட சாப்டர் வைஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கெமிக்கல் கைனடிக்ஸோட லெக்சர் 3. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இன்டிகிரேட்டட் ரேட் லான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ரேட் லா ஃபார்ம் பார்த்துருக்கோம். டிஃபரன்ஷியல் ரேட் லா ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி மைனஸ் டிஆர் பை டிடி இல்லைன்னா பிளஸ் டிபி பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் லா பார்த்துருப்போம்ல. இந்த ரேட் லா ஃபார்ம் தான் வந்து டிஃபரன்ஷியல் ரேட் லா. ஏன்னா வந்து இது டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறது, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் டி பை டிடின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இது டிஃபரன்ஷியல் ரேட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை இன்டிகிரேட் பண்ணி ஒரு நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரது தான் நம்ம வந்து இன்டிகிரேட்டட் ரேட் லான்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்டிகிரேட் பண்றதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அஸ்யூம் பண்றேன் தட் என்கிட்ட t ஈக்குவல் டு 0 இது ஒரு நம்ம வந்து ரெண்டு ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு பார்க்க போறோம். 0 ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கும் 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம இன்டிகிரேட்டட் ரேட் லாஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி அதோட டெரிவேஷன் பார்த்துப்போம். இது நம்மளுக்கு போர்ட்ஸ்ல கூட நிறைய வரும், அதனால ஒரு சின்ன டெரிவேஷன் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட ரேட் லா அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னது. ஸோ ரேட் லா ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் ரியாக்டன் பவர் 0. நான் இங்க வந்து நம்மளோட எப்பயும் இருக்க அதே ரியாக்ஷன் தான் ஆர் கிவ்ஸ் ரைஸ் டு பி, அதாவது ரியாக்ஷன் கிவ்ஸ் ரைஸ் டு ப்ராடக்ட் ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டூ ஆர் பவர் 0. ஏன் ஆர் பவர் 0னா இது ஒரு 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன்றப்ப சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ரியாக்டன் 0 ஆகும். இங்க ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்கு, ஸோ அதோட பவர் கண்டிப்பா 0 ஆகி ஆகும். ஸோ ஆர் ஈக்குவல்ஸ் கே, இது கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும். இனிஷியல் கண்டிஷன் தான் ஒன்றும் இல்லை, இந்த ரியாக்ஷனோட ஆரம்பத்துல என்கிட்ட எவ்வளோ ஆர் இருந்துச்சு அப்படின்றத சொல்றதுதான். ஸோ அட் டி ஈக்குவல் டு 0 ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது அட் டி ஈக்குவல்ஸ் டு 0 என்கிட்ட எவ்வளோ ஆர் இருந்துச்சுன்னா வந்து ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆர் நாட் கன்சிடர் பண்றதுனால டி ஈக்குவல் டு 0 ஆர் நாட் இருக்கு. இது ஃபைனலா நம்ம இன்டிகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட டிஃபரன்ஷியல் ஃபார்மை நம்மளோட நார்மல் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ரேட் லாவோட ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் டிஆர் பை டிடி ஈக்குவல்ஸ் டு கே இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பவர் 0. ஸோ பேசிக்கலா அது என்ன வரும்? மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு கே கான்ஸ்டன்ட். அண்ட் நமக்கு தெரியும் நம்ம வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் மைனஸ் டிஎக்ஸ் என்னது மைனஸ் எக்ஸ் கரெக்டா பிளஸ் சி, ஏன்னா அதாவது இன்டிகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம ரெண்டு சைடும் இன்டிகிரேட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இன்டிகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் டி மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேடி பிளஸ் சி. இது நம்ம இன்னொரு ஃபார்ம்ல எப்படி எழுதுறாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கேடி பிளஸ் சி கரெக்டா. அண்ட் அட் டி ஈக்குவல்ஸ் டு 0 நம்மளுக்கு தெரியும் தட் கேடி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0, அதனால அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் நாட் கரெக்டா. அதனால நம்ம எதுக்கு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் கரெக்டா. ஏன்னா கேடி வந்து 0 ஆயிடுச்சு, சி வந்து ஆர் நாட் ஆயிடுச்சு, ஆர் வந்து ஆர் நாட் ஆயிடுச்சு. ஸோ சி ஈக்குவல் டு ஆர் நாட் நம்ம டேரக்டா எடுத்துக்கிறோம் கரெக்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல திரும்ப நான் சியை சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவேன். ஸோ இந்த இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இந்த ரெண்டு இன்டிகிரேட்டட் ரேட் லாவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும், அதனால வந்து இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கேடி பிளஸ் ஆர் நாட் சிம்பிளான ரியாக்ஷனா. நம்மளுக்கு அடுத்தது இதை நம்ம பிளாட் பண்ண போறோம் கிராஃப்ல. நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர், அதாவது இது எடுத்திருக்கோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் வெர்சஸ் டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் வெர்சஸ் டைம் டேக்கன்றதுனால நம்மளுக்கு இதை ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கேடி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் நாட். ஸோ இதில் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதணும்னா கே இஸ் ஈக்குவல்ஸ் டு
மைனஸ் கே இஸ் ஈக்குவல்ஸ் டு எம். அதாவது ஸ்லோப் வந்து மைனஸ் கேவா இருக்கு, அதோட இன்டர்செப்ட் வந்து ஆர் நாட்டா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம இதை பிளாட் பண்ணோம்னா இது ஒரு டிக்ரீசிங் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரு டிக்ளைனிங் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா வந்து ஸ்லோப் நெகட்டிவ், அதனால நம்ம வந்து டிக்ளைனிங் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். அதோட இன்டர்செப்ட் வந்து ஆர் நாட். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிராஃப். ஸோ கிராஃப் வந்து ஒரு வெரி மச் இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் கைனடிக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே கிராஃப் வந்து நிறைய வரும். ஸோ அதனால கிராஃப் வந்து நம்ம கிளியரா பார்த்து வச்சுக்கணும். கிராஃப் கிளியரா இருந்தாலும் நம்மளால வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் சொல்ற எல்லா கிராஃபையுமே கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு கிராஃப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இம்பார்ட்டன்ட். அது என்னதுன்னா வந்து ரேட் வெர்சஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர். ஸோ இதை நம்மளுக்கு ரிலேட் பண்ற மாதிரி என்ன ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு? ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பவர் 0. எனிதிங் பவர் 0 என்னது 1. ஸோ இது வந்து 1 ஆயிடுச்சா? ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எப்போ பிளாட் பண்ண போறோம். ரேட்டு versus concentration of R. இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிபெண்டே பண்ணல இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அதனால இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் தி இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் ஆர். அதனால இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இந்த கிராஃபும் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம கேட்கும் போது இந்த கிராஃப்லாம் வந்து எம்சிக்யூ செக்டர்னா நம்ம ஈஸியாக எழுதலாம். அதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கிராஃபையும். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது, என்சிஆர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், டிசோசியேஷன் ஆஃப் அமோனியா. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசோசியேஷன் ஆஃப் அமோனியா. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். கரெக்டா? ஸோ இது சாரி, ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்சிஆர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். இது வந்து இது டிசோசியேஷன் ஆஃப் அமோனியா. டிசோசியேஷன் ஆஃப் அமோனியாலாம் ஒன்றும் இல்லை. அமோனியா வந்து டிசோசியேட் ஆகி நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறுது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 1130 கெல்வின்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இது ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட இதோட ரேட் வந்து எப்படி எழுதிருக்காங்க? கே இன்ட்டு NH3 பவர் 0. ஸோ ரேட் வந்து கான்ஸ்டன்ட், அதனால வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ரேட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 டிபெண்டே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அது கொஞ்சம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்டிகிரேட்டட் ரேட் லா தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை கேரக்டரைஸ் பண்ணுது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் போவோம். ஸோ முன்னாடி டிரைவ் பண்ண மாதிரி தான் இங்கேயும் டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் எழுதிப்போம். at t equal to 0, நான் அதே ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கேன். R gives rise to P. ஓகேவா? at t equals to 0, concentration of R is equals to R naught. ஓகேவா? at t equals to 0, concentration of R வந்து R naught. ஸோ நம்ம அங்க ஈக்குவேட் பண்ண மாதிரியே டிஃபரன்ஷியல் ரேட் லாவையும் நம்மளோட நார்மல் லா ஆஃப் ட்ரான்சாக்ஷன் படி வர ரேட் லாவையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் concentration of dr by dt is equals to k into concentration of R power 1. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதனால R பவர் 1 ஆயிடுச்சு. ஸோ சின்னதா ரீஅரேஞ்ச் பண்றது மூலமா மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டூ டிடி. ஸோ அங்க இன்டிகிரேட் பண்ண மாதிரி நான் இப்போ இன்டிகிரேட் பண்ண போறேன். அண்ட் நம்மளுக்கு தெரியும் தட் இன்டிகிரேஷன் ஆஃப் dx by x இஸ் ஈக்குவல்ஸ் டு ln x ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நான் இன்டிகிரேட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? ln R equals to இந்த மைனஸ் நான் இங்க எடுத்து கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் கேடி பிளஸ் டி. ஸோ அப்போ அங்கே நம்ம பண்ண மாதிரியே இந்த இன்டிகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? இனிஷியல் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இனிஷியல் கண்டிஷன் அதான் t equal to 0, kt is equals to 0, and concentration of R is equals to R naught. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்போ c is equals to ln of R naught கிடைக்கும். தூக்கிட்டு போயிட்டு நான் திரும்பி இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ln R is equals to minus kt plus ln R naught. ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்க பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் இது வந்து இன்டிகிரேட்டட் லா ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ln R naught by R into 1 by t is equals to k கிடைக்கும். சின்ன ரீஅரேஞ்ச்மென்ட் மூலமா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ln R is equals to minus kt plus ln R naught வச்சிருந்தோம்ல.
ஸோ இந்த சைடு எடுத்துட்டு போனா நம்மளுக்கு என்ன வரும்? ln r மைனஸ் ln r நாட். ஸோ நமக்கு தெரியும் ln a மைனஸ் ln b இஸ் ஈக்குவல்ஸ் டு ln a பை பின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணி ln r பை r நாட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் kt சொல்லிட்டு எடுத்துட்டு வரோம். அண்ட் மைனஸ் ln r இஸ் ஈக்குவல்ஸ் டு ln 1 பை r நம்மளுக்கு தெரியும். அதையும் யூஸ் பண்ணி நம்ம k இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை t இன்டூ ln ஆஃப் r நாட் பை rன்னு சொல்லிட்டு எழுதுறோம். கரெக்டா? சிம்பிளா? ஸோ இதுதான் நம்ம இந்த முன்னாடி இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கிறதோட இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த ஃபார்ம் தான் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் k இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை t இன்டூ ln ஆஃப் r நாட் பை r. இதுதான் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நம்மளுக்கு லாங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம லாங் வேல்யூஸ் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், லாங் வேல்யூஸ் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நம்ம இதை லானை லாகா மாற்ற போறோம். லானை லாகா மாற்றத்துக்கு என்ன ஆகும்? ln r இஸ் ஈக்குவல்ஸ் டு 2.303 log r. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நான் இங்க போடுறேன். ஸோ k இஸ் ஈக்குவல்ஸ் டு 2.303 by t into log of r naught by r. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா r இஸ் ஈக்குவல்ஸ் டு r நாட் இன்ட்டு e பவர் மைனஸ் kt கிடைக்கும். ஸோ சும்மா இதை ரீஅரேஞ்ச் பண்றது மூலியமாவே இது கிடைச்சிடும். அண்ட் இதை நம்ம இப்போ பிளாட் பண்ணலாமா? இதை நம்ம பிளாட் பண்ணணும்னா இப்போ நம்ம பிளாட் பண்ணலாமா? இதை பிளாட் பண்ணணும்னா r இஸ் ஈக்குவல்ஸ் டு r நாட் இன்ட்டு e பவர் மைனஸ் kt. ஸோ இது e பவர் மைனஸ் எக்ஸ் கிராஃப் தான் பேசிக்கலி. ஸோ நான் இப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் கிராஃப் போட போறேன்னா இந்த இடத்துல இப்படி போட்டுருவேன். கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் r நாட் அண்ட் இது t. ஸோ இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் r வெர்சஸ் t கிராஃப் இப்படிதான் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஃப் எவ்வளோ வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிராஃப் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது இன்னொரு கிராஃப். இது ரெண்டும் இன்னொரு கிராஃப். இந்த கிராஃப்ன்றதுனா ln r வெர்சஸ் t. ஸோ இதை ஈக்குவேட் பண்ண மாதிரி நமக்கு என்ன இருக்கு? ln r இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் kt பிளஸ் ln r நாட். ஸோ இது எப்படி இருக்கு? ln r வெர்சஸ் tன்றதுனால y இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் kx பிளஸ் ln r நாட். ஸோ c மைனஸ் இதுதான் c, இது நம்மளோட m. ஸோ அங்க பார்த்த மாதிரி ஒரு டிக்ளைனிங் ஸ்லோப்போட நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. கரெக்டா? அண்ட் இங்க log ஆஃப் r நாட் பை r வெர்சஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவல் பண்ண மாதிரி நமக்கு என்ன இருக்கு? kt பை 2.303 இஸ் ஈக்குவல்ஸ் டு log ஆஃப் r நாட் பை r. ஸோ இதையும் நம்ம mx ஈக்குவல்ஸ் டு y ஃபார்ம்ல எழுதிடலாம். பிளஸ் c 0, m kt k பை 2.303. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. k பாசிட்டிவ்ன்றதுனால இட் இஸ் இன்க்ளைனிங் ஸ்லோப். கரெக்டா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரெண்டு கிராஃபுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஃப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ கிராஃப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் இது ஒரு நியூக்ளியர் டீகே ரியாக்ஷன். நமக்கு தெரியும் ரேடான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரேடான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருந்ததுனால ஒரு நியூக்ளியர் டீகே நடக்குது. இங்க ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டால நம்மளோட பூமியில ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. அது சீக்கிரமா டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டீகே ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டீகே ரியாக்ஷன் எல்லா டீகே ரியாக்ஷனும் ஆர் எல்லா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல் நியூக்ளியர் reaction are first order reaction. எல்லா நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி இங்க ரேட் கொடுத்துருக்காங்க. ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடானோட கான்சென்ட்ரேஷன் பவர் 1. கரெக்டா? இன்னொரு கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் N2O. ஸோ இந்த டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். இது என்சிஆர்டில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க?
N2 concentration of N2O5 in the following first order reaction. So first order reaction கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்துருக்க first order reaction அதாவது N2O5 gives rise to NO2 2NO2 plus half O2. Correct? Was 1.24 in 10 power of minus 2 at 318 Kelvin. The concentration of N2O5 after 60 minutes was 0.2 in 10 power of minus 2 mole per liter. Calculate the rate constant of the reaction. So rate constant first order reaction எப்படி calculate பண்ணுவோம்? K is equals to 2.303 by T into log of R0 by R. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? T வந்து 60 minutes கொடுத்துருக்காங்க. R0 வந்து 1.24 in 10 power of minus 2 கொடுத்துருக்காங்க. நம்ம கிளியரா தெரியுது R0 is greater than R. ஏன்னா இது ஒரு டிகே ரியாக்ஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்டா மாறுது. ஸோ டிகே ரியாக்ஷன் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. அண்ட் R வந்து நம்மளுக்கு 0.2 in 10 power of minus 2. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு R0 by R கால்குலேட் பண்ணா என்ன வருது? 1.24 into 10 power of minus 2 divided by 0.2 into 10 power of minus 2. So 10 power minus 2, 10 power minus 2 cancel. இது நம்மளுக்கு போட்டா என்ன வரும்? 6.2 கிடைக்குமா? So 6.2 log R by R0. So இப்போ நம்ம கணக்கு எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். So ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண K is equals to 2.303 by 60 into log of 6.2. இதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் ரேட். இதை நம்ம வந்து கால்குலேட்டர்ல போட்டு கால்குலேட் பண்ணா ஆன்சர் வந்துடும். மினிட் இன்வெர்ஸ் யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்ஸ் எல்லா இடத்துலையும் போடணும். நான் இங்க வந்து டைம் மினிட்ஸ்ல போட்டதுனால மினிட் இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டேன். சிம்பிளா நம்ம ஆல்ரெடி யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் போன லெக்சர்லேயே பார்த்துருந்தோம். அதை வச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் செகண்ட் இன்வெர்ஸ். நான் இங்க வந்து மினிட்ஸ்ல போட்டதுனால மினிட் இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டேன். சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்தலாமா இன்னைக்கு என்ன படிச்சோன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு இதுதான் நம்மளோட இன்டீரியர் ரேட்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R is equals to minus KT plus கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R0. இதை வச்சு நம்ம இந்த கிராஃப் பார்த்தோம். இந்த கிராஃப் அகைன் சொல்றேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டீரியர் ரேட்ல வந்து K is equals to 2.303 by T log of R0 by R or log of initial concentration divided by final concentration. அதை பார்த்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் வி சால்வ்ட் a question based on first order reaction. ஸோ அடுத்த லெக்சர்ல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.